ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுருக்கேன், வீட்டு வேலை செஞ்சுருக்கேன். எல்லா வேலையுமே நான் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சுட்டு என் பசங்கள வந்து ஒரு +2 வரைக்கும் நான் படிக்க வச்சுட்டேன். என் ஆசை என்னன்னா, நான் படிக்காத படிப்பு, நாங்கள் செய்யாத வேலை வந்து என் பசங்க படிக்கணும். எனக்கு படிப்பு இல்லாதனால தான் எங்கே போனாலும் இந்த டாய்லெட் கழுவுற வேலை தான் எங்கள் ஜாதியில் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு கௌரவமாக ஒரு வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது, சரி நம்ம படிக்காத படிப்பு நம்ம பசங்களையாவது படிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு கொள்கையோடு தான் நான் வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு +2 வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கு மேல் படிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு. அதில் என்ன தெரியுதுன்னா, அதில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்போது 2013லேருந்து இறந்து போன விஷவாயு தாக்கி இறந்து போன ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 10 lakhs கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா அப்படின்போது எனக்கு அது ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஹவுஸ் கீப்பிங் வேலை ஒரு மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு நாகம்மா, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் சாமுவேல் சார்ன்றவரை பார்த்தேன். தீப்தி மேடம் சாமுவேல் சார் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க தான் வந்து அப்பா இறந்து போனது கேஸ் போட்டுட்டு அதுலேருந்து மணி எல்லாமே வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மணி வச்சு தான் வந்து யாருக்கிட்டையுமே எந்த டொனேஷன் இல்லாமல் வந்து படிக்க வச்சாங்க.